நம்மள பல பேருக்கு ஒரு கனவு இருக்கு. ஆனா அந்த கனவு நிஜமாகும் போது அது ஒரு பயங்கரமான கனவா மாறினா எப்படி இருக்கு? அதுதான் இந்த பெர்ஃபெக்ட் ப்ளூ. இந்த படத்தை நான் நோலன் படங்களோட கம்பேர் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு கோவம் வரலாம், ஆனா இந்த படத்தோட ஆழம் அப்படிப்பட்டது. ஒரு பொண்ணு தன்னோட அடையாளத்தை இழந்து வைத்தியமாகிற நிலைமைக்கு போறத இவ்வளவு தத்ரூபமா வேறு எந்த படமும் காட்டல. வாங்க இந்த சைக்காலஜிக்கல் மாஸ்டர் பீஸுக்குள்ள போலாம். அது ரொம்ப சிம்பிள். மீமா ஒரு பாப் சிங்கர், அது ஒரு பாப் ஐடல். அவங்க புகழை விட்டுட்டு ஒரு சீரியஸான நடிகை ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க எடுக்கிற இந்த ஒரு முடிவு அவங்க வாழ்க்கையை புரட்டி போடுது. அவங்களுக்கு வேற மர்மமான கடிதங்கள், அவங்களையே பின்தொடர்ற ஒரு வெறித்தனமான ரசிகன். அப்புறம் அவங்க நடிக்கிற படத்துல வர்ற சில காட்சிகளால மீமாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. நான் நிஜமாவே மீமாவா இல்ல நான் ஒரு நடிப்பா? இந்த படத்தோட டைரக்டர் சத்தோஷி கான் ஒரு ஜீனியஸ். ஏன் சொல்றேன்னா அவரோட எடிட்டிங். ஒரு சீன்ல மீமா தூங்கிட்டு இருப்பாங்க, அடுத்த செகண்ட்ல அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாங்க. எது நிஜம் எது கற்பனைன்னு மீமாக்கு மட்டும் இல்ல பாக்குற நமக்கும் குழப்பம் வரும். இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியால வாழ்ற வாழ்க்கைய 25 வருஷத்துக்கு முன்னால இந்த படம் அச்சு பிசகாம சொல்லி இருக்கு. நம்ம மத்தவங்களுக்காக ஒரு முகமூடி போட்டு வாழ்றோம்ல, அந்த முகமூடி கலரும் போது வர்ற வழிதான் இந்த படம். ஏடுங்க கிறிஸ்டோபர் நோலனோட கம்பேர் பண்ணேன்னா நோலனோட இன்செப்ஷன் படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த டைரக்டரோட மத்த படங்கள்லான்னு ஒரு பேச்சுண்டு. அனுபவம் இன்னும் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. ஆனா ஒண்ணு, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு நீங்களா இருக்க மாட்டீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல அனிமையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அந்த பயணத்துல சேர தனிமை ஸ்டுடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நான் உங்கள் லக்கி.